வெல்கம் ஸ்டூடெண்ட், ஐம் கணேசன். ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் கால்குலஸில் இந்த சம் பார்க்கலாம். இப்போ இது ரீசெண்டாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டது தான், சரிங்களா? ஸோ எந்த இயரில் கேட்டாங்கன்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். சரி, இப்போ இந்த சம் சால்வ் பண்ணலாம். இப்போ இது கொடுத்துருக்க சம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷனில் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் வரும். இப்போ இதை இன்டெகிரல் பண்ணுறதுன்னு டேரெக்டாக இன்டெகிரல் பண்ண முடியாது. நியூமரேட்டரை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ண பார்க்கணும். இல்லை இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறது ஹைலி டிஃபிகல்ட் ஒன், பிகாஸ் பவர் 4 இருக்கு, டிகிரி 4னால இட்ஸ் நாட் ஈஸி டு ஃபேக்டரைஸ். அப்போ இதை வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதை டிவைட் பண்ணலாம். இந்த பாலினாமியல டிவைட் பண்ணி வரதை வச்சு நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணணும். சரி, எப்படி டிவைட் பண்றதுன்றதை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குது 3x⁴ பிளஸ் 3x³ மைனஸ் 5x² பிளஸ் x மைனஸ் 1. ஸோ இதை நான் என்ன செய்ய போறேன்னா, இங்க கொடுத்துருக்க x² பிளஸ் x மைனஸ் 2ஆல டிவைட் பண்ண போறோம். சரி, இப்போ டிவைட் பண்ணும்போது நம்ம யூஷுவல் ரூல் ஃபாலோ பண்றது தான். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை இதால டிவைட் பண்ணணும். 3x⁴ x² டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3x² வரும். அதை தான் மேலே போடணும், 3x². இப்போ இதால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. திஸ் இன்டு திஸ் 3x⁴, திஸ் இன்டு திஸ் 3x³. ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 6x². இப்படி இப்போ சைனை சேஞ்ச் பண்ணுங்க. இது மைனஸ் மைனஸ் பிளஸ். அப்போ என்ன ஆகுனா, இதுக்கு இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கு. இது பிளஸ் 6, இது மைனஸ் 5னால வெறும் x² ஆயிடும், பிளஸ் x மைனஸ் 1. சரி, இதுக்கப்புறம் இதை டிவைட் பண்றது என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணுங்க. x² டிவைட் பண்ணா 1 தான் வரும். ஸோ அப்போ அந்த 1 மேல போட்டுட்டு இந்த 1ஆல கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × x², 1 × x, 1 × -2 -2. ஸோ இப்போ திருப்பி என்ன பண்ணுங்க, சைன் சேஞ்ச் பண்ணுங்க. மைனஸ் மைனஸ் பிளஸ். அப்போ என்னன்னா இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். இங்க +2 -1 +1. ஸோ டிவைட் பண்ணிட்டேன். அப்போ இந்த டிவைட் பண்ணதை எப்படி இந்த இன்டெகிரல்ல சப்ஸ்டிட்யூட் பண்றது இப்ப சொல்றேன். இப்போ இந்த டிவைட் பண்ணதை நம்ம இதை மாதிரி எழுதிக்கலாம். எப்படி நம்ம இதால டிவைட் பண்ணோம். அப்போ நம்மளுக்கு கோஷன் இது வந்தது, ரிமைண்டர் 1 வந்தது பாத்தீங்களா. அந்த ரிமைண்டரை 1 ரிமைனிங் இங்க இருக்க டேர்ம் அப்படி எழுதிடணும், சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ டிவைட் பண்ணி வந்ததை எப்படி எழுதிருக்கேன்னு நல்லா பார்த்துங்க. டிவைட் பண்ணி வந்ததை கோஷனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், பிளஸ் ரிமைண்டர் பை அந்த டேர்ம் x² பிளஸ் x மைனஸ் 2 அதை அப்படி எழுதிக்கணும். சரி, அப்போ நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது இதோட இன்டெகிரல் தான் கேட்கறாங்க. இதோட இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை இன்டெகிரல் பண்ணா போதும். தட் மீன்ஸ் இதை நம்ம இன்டெகிரேஷன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் into dx is equal to integration of என்ன வரும், 3x² plus 1 plus 1 by x² plus x minus 2 into dx. இதை இன்டெகிரல் பண்ணா போதும். இப்போ நம்மளுக்கு இதை இன்டெகிரல் பண்றது ஈஸி. x² பண்ணா x³/3, 1 பண்ணா x. ஆனா இதை இன்டெகிரல் பண்றதா இப்போ நம்மளுக்கு வேலை. இதை இன்டெகிரல் பண்ணணும்னா ஒன்று கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடை யூஸ் பண்ணி இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பண்ணிட்டு அப்புறம் அதை இன்டெகிரல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சா பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் மே என்னன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் தான் எப்பவுமே இது பெஸ்ட் மே. சரி, அது இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் எப்படி இதை பண்றதுன்றதை பத்தி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இதை ப்ரொசீட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுங்க. சரி, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரை பத்தி சொல்றேன், கவனிங்க. அதாவது x² பிளஸ் ax அப்படின்னு இருந்தா அதை எப்படி எழுதலாம்னா x பிளஸ் a/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a²/4. இதுதான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கான ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல நம்மள்கிட்ட என்ன இருக்குன்னா x² பிளஸ் x மைனஸ் 2 அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த ஃபார்முலா படி x பிளஸ் ஏன்றது இங்க எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இங்க 1 தானே இருக்கு. அப்போ a/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a²/4 உள்ள இருக்கிறத ஸ்கொயர் பண்ணி வெளியில போடணும். இப்போ 1/2 ஸ்கொயர் பண்ணா 1/4. அவ்வளவுதான். இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். மிச்சம் இருக்கிற -2 இங்க வந்துடும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா x பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4 2 8 மைனஸ் பிளஸ் 1 போட்டோம்னா -9/4. இதை கொண்டு நேரா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க பண்ணதை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க. ஸோ இந்த சைடில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டெகிரல் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்க 3x² பிளஸ் 1 எழுதியாச்சு. 1 இந்த டேர்முக்கு பதிலாக தான் இங்கே இருக்க கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். சரி, இப்போ நம்ம இதை இன்டெகிரல் பண்ணலாம். ஸோ
ஸோ இன்டகரல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிடுவோம். 3x² + 1 + 1 / x + 1/2 the whole square minus 3/2 the whole square. ஏன்னா 9/4 3/2 the whole square எழுதிக்கலாம் into dx. ஓகே, இப்போ இது வந்து தனித்தனி நம்ம இன்டெகிரல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதோட இன்டெகிரல் பார்த்தீங்கன்னா 3x³ / 3 ப்ளஸ் 1 இன்டெகிரல் பண்ணா எக்ஸ் ப்ளஸ் இப்போ இதோட இன்டெகிரல் என்ன, இதுதான் இப்போ நம்மளோட கொஸ்டின். இதோட இன்டெகிரல் ஃபார்ம்ல பாருங்க, இன்டெகிரல் dx / x² - a². இது ஃபுல்லா x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஃபார்முலா வந்து 1/2a இன்ட்டு log of x minus a by x plus a. இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ எக்ஸ்ன்றது x plus 1/2, ஏன்றது 3/2. ஸோ இந்த ஃபார்முலா தான் நான் இங்கே யூஸ் பண்ண போறேன். ஸோ 1/2a, 2 இன்ட்டு a வந்து 3/2, 1/2a இன்ட்டு log of x minus a by x plus a. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிளஸ் சி. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இன்டெகிரல் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. இந்த 3க்கு கேன்சல் ஆனால் x³ ப்ளஸ் எக்ஸ், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆனால் 1/3 log of x. இங்க பாருங்க, டினாமினேட்டர் 2 இருக்கு, அப்போ மேலே சப்ராக்ட் பண்ணா -2, ஏன்னா 1 - 3 -2, -2/2 வந்து அடிச்சா -1 டிவைடட் பை எக்ஸ். மேலே வந்து 3 + 1 4, 4/2 வந்து 2 + 2 ப்ளஸ் சி. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.